வணக்கம் நண்பர்களே. மேலிடத்தின் முக்கிய நபர் இந்த மாதத்தினுடைய இறுதி வாரத்தில் கைது செய்யப்படுவார். அதாவது ஊழல் குற்றச்சாட்டுகள், முறைகேடான பணப்பரிமாற்றம், இல்லை மணி லாண்ட்ரிங் அப்படி இப்படின்னு நிறைய குற்றச்சாட்டுகள், இதில் ஒரு தீர்ப்பு வரும், அதில் கைது செய்யப்படுவார் அப்படின்னு ஒரு செய்தியை நம்ம சேனலில் போட்டிருந்தேன் 2 நாளைக்கு முன்னாடின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த முக்கியமான நபர் யாருன்னு நிறைய பேருக்கு தெரிஞ்சது, நிறைய நம்ம பதிவுகளிலே போட்டிருந்தாங்க. இப்போ இந்த கைது நடவடிக்கையை தடுக்கிறதுக்கும் இப்போ முக்கியமாக இந்த முக்கிய நபர் கைது, அதற்பின் தொடர்ந்து அடுத்தடுத்து நடக்கவிருக்கும் கைது சம்பவங்களை தடுப்பதற்கு ஒரே முற்றுப்புள்ளி வைக்கணும்னு சொல்லி மேலிடம் ஒரு மூத்த பத்திரிகையாளரை தூதாக இதில் என்ன செஞ்சால் நீங்கள் இந்த கைது நிறுத்துவீங்க அப்படின்னு கடைசி கட்ட முயற்சியில் இறங்கிடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு மூத்த பத்திரிகையாளரை தூது அனுப்பிச்சிருக்கு. அப்போ அவங்க யார்கிட்ட அனுப்பணுமோ அவங்ககிட்ட அனுப்பிச்சிருக்கு. அவங்க அந்த மூத்த பத்திரிகையாளர் சந்தித்து, ஐயா இப்படியெல்லாம் சமரசம் பண்ணிக்கலாம், சமரசம் நாங்கள் பண்ணிக்கிறோம், முக்கியமாக நீங்கள் எங்கெல்லாம் போட்டிடுறீங்களோ அங்கெல்லாம் நாங்கள் டம்மி வேட்பாளரை போடுவோம், அதாவது ஜெயிக்கவே மாட்டார் அப்படிங்கிற மாதிரி வேட்பாளரை போட்டுடுறோம், உங்களுடைய வெற்றிக்கு நாங்கள் உதவி பண்ணுறோம், அட்லீஸ்ட் எங்களுக்கு இந்த கைது நடவடிக்கையாவது தடுத்துக்குங்க, சுத்தமாக வாஷ் அவுட் ஆக முடியாது நாங்கள், பணமும் சரி தேர்தலையும் சரி, அதனால் இப்படியெல்லாம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சில சமரச முயற்சிகளை அந்த பத்திரிகையாளர் மூலமாக மேலிடம் அனுப்பியிருக்கிறது. ஏன்னா ரொம்ப தீவிரமான நேரம், தேர்தல் நேரம். இந்த நேரத்தில் அமலாக்கத்துறை இப்படியெல்லாம் போய் அரெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா நல்லாவா இருக்குது? அப்போது அந்த மேலிடத்தில் தூதா போன பத்திரிகையாளர்கிட்ட அவங்க சொன்னது, நீங்கள் சொல்கிற சமரசங்களை ஏற்றுக்கிறதுக்கு எங்களுக்கு டைம் கொடுங்க, முதல்ல என்ன நாங்கள் செய்ய முடியுன்ற சொல்கிறோம், மேக்சிமம் நீங்கள் சொன்ன சமரசங்களை இதெல்லாம் ஏற்றுக்கலாம், எதில் எல்லாம் நாங்கள் முரண்படுறோங்கிறத சொல்கிறோம். முக்கியமாக மருமகனை எங்களால் ஏற்றுக்கிட முடியாது, மன்னிக்க முடியாது, அது ஒன்று. அதுக்கப்புறம் மகன், இதுக்குள்ள விளக்கங்களை மட்டும் எங்களுக்கு கொடுங்க. இதில் ரொம்ப உச்சமாக அவங்க சொன்ன விஷயந்தான் நமக்கு இந்த செய்தியோட சாராம்சமாக இருக்குது. என்னென்னா, வெளிநாடுகளில் முதலீடு செய்வதாக அறியப்பட்ட தொகைகளை நீங்கள் திரும்ப எடுத்துகிட்டு வர முடியாது. நீங்கள் வேணால் வெளிநாட்டில் போய் இருந்துக்கலாம், அந்த பணத்தெல்லாம் திரும்ப இந்தியாவுக்குள்ளே கொண்டு வர முடியாது. அமலாக்கத்துறை அதில் ரொம்ப சிவியராக இருக்குது. இப்போ இந்த மேலிடத்தின் சார்பாக தூது போன பத்திரிகையாளர் அந்த சம்பந்தப்பட்ட இதில் பேசிக்கிட்டு இருக்கார் தொடர்ந்து.